செய்திக்காக மட்டும் அதை சொல்லுகிறேன், அவ்வளவே. ஆக உலகத்தின் மூத்த மொழி, எழுத்துக்களை தொல்காப்பியனுக்கு முன்பே ஒதுக்கி வைத்திருந்த மொழி இந்த தமிழ் மொழி. தமிழ் என்றாலே தம் இல்லத்தில் பேசுகின்ற மொழி என்று பொருள். தம் இல்லத்தில் பேசுகின்ற மொழிதான் தமிழ் மொழி. எனவே தமிழ் என்பதற்குள்ளே தம் அது சேர்ந்தே இருக்கிறது. தம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் எப்பொழுது வந்தது என்றால், தமிழின் கிளை மொழிகளாக பல மொழிகள் பிரிந்திருக்கிற பொழுது அந்த மொழியை சொந்தம் கொண்டாடினான் அவன். அப்பொழுதுதான் அதை தம் என்று போட்டு வெறுமனே மொழியாக மொழிந்து கொண்டிருந்ததை தம் மொழி என்று உரிமை கொண்டாடினான் என்பதையும் தொல்காப்பியர் சொல்கிறார். ஒரு பக்கம் எழுத்துக்கு, மொழிக்கு, இன்னொரு பக்கம் பொருள் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. அதுதான் வாழ்வியல் கூறு. வாழ்வியல் கூறுக்கு வருவதற்கு நேரம் போதாது. எழுத்துக்கு நம் பொருள் இருக்கிறது. இந்த பொருள் இலக்கணம் உலகத்திலேயே தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. பொருள் இலக்கணம் உலகின் வேற எந்த மொழியிலும் இல்லவே இல்லை என்பது உலக மொழியியல் அறிஞர்களின் முடிந்த முடிவு. நான் சொல்லல,